அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக வாதுமை என்று சொல்லக்கூடிய பாதாம் பருப்பை கொண்டு சப்த தாதுக்களும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஓர் அற்புதமான மூலிகை கலந்த பாதாம் பால் ஒன்றை தயாரித்தோம். இப்பொழுது அதே பாதாம் பருப்பு என்கிற மூலிகையை கொண்டு நமக்கு வரக்கூடிய மலச்சிக்கல் மற்றும் கண் பார்வையை பலப்படுத்துவதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான பொருள் பாதாம் பருப்பு. ஏற்கனவே நாம் பார்த்தது போல பாதாம் பருப்பு கெட்ட கொழுப்புக்கள் இல்லாத ஓர் அற்புதமான மூலிகை பருப்பு வகையை சேர்ந்தது. இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சத்துக்கள் எல்லாம் கண் பார்வை மற்றும் நரம்பு மண்டலத்தை சரி செய்யும், மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளும், மேனியை அழகாக்கும். ஆகையால் பாதாம் பருப்பை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக இதனுடன் துணை மருந்தாக நாம் அற்புதமான ஒரு பொருளை எடுத்து வைத்து கொண்டுள்ளோம். அந்த பொருள் அத்தி பிஞ்சு. அத்தி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியாக இருக்கின்றது. ரணங்கள், ஆறாத புண்கள் இருந்தால் அத்தி மரத்தினுடைய பாலை வைத்தால் உடனடியாக அந்த தழும்புகள் எல்லாம் நீங்கி ரணத்தை உடனடியாக ஆற்றக்கூடிய ஆற்றல் அத்தி மரத்தினுடைய பாலிற்கு உள்ளது. அத்தி மரத்தினுடைய வேர் மிக சிறந்த ஒரு தாது வளத்தை தரும் கிருமி நாசினியாக செயல்படும். அத்தி மரத்தினுடைய பிஞ்சி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளும், வயிற்று பகுதியை தூய்மை செய்து இரத்தத்தை தூய்மை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அத்தி பிஞ்சிக்கு உள்ளது. மேலும் அத்தி மரத்திலிருந்து பூரணமாக பழுத்த பின்பு எடுத்துக்கொண்ட அந்த அத்தி பழம் பெண்களுக்கு கருப்பை குற்றங்களை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளும். அங்கு இருக்கக்கூடிய ரணங்கள், அங்கு இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் வளராமல் அவற்றை அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் அத்தி பழத்திற்கு உள்ளது. அந்த வகையில் இன்று நாம் அத்தி பிஞ்சை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக செந்தேன். எல்லா வகையான தேனுக்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்கள் உள்ளது. ஆனால் செந்தேன் என்ற இந்த தேனிற்கு பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் உள்ளது. தோலை வலிமைப்படுத்தும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளும், நமக்கு வரக்கூடிய முதுமை என்கிற நோயை தள்ளி போட்டு இளமையை என்றும் பராமரிக்கக்கூடிய ஆற்றல் செந்தேனிற்கு உள்ளது. மேலும் தேன் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. ஆகையால் செந்தேனையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பாதாம் எண்ணெய். கண் பார்வையை பலப்படுத்தி நரம்பு மண்டலத்தை பரிபூரணமாக இயங்கச் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது. தோலிற்கு மினுமினுப்பும், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும் என்பதனாலும், இது மிக சிறந்த குளிர்ச்சியான பொருள் என்பதனாலும் பாதாம் எண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். 25 கிராம் பாதாம் பருப்பு, 5 சொட்டு பாதாம் எண்ணெய், 10 கிராம் அத்தி பிஞ்சி, இவை மூன்றையும் சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை மூன்றையும் சேர்த்து அரைத்து எடுத்துக்கொண்ட பொருள். அற்புதமான இந்த 3 பொருட்களையும் சேர்த்து அரைத்து எடுத்த இந்த பொருளை எவ்வாறு நாம் பயன்படுத்தினால் நமக்கு வரக்கூடிய மலச்சிக்கல் தீர்ந்து கண் பார்வைக்கு பலம் ஏற்படும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். இதற்காக அரைத்து எடுத்த பொருளில் இருந்து 2 தேக்கரண்டி அளவிற்கு தனியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் தேவையான அளவிற்கு தேன் விட்டு பிசைந்து கொள்ள வேண்டும், அல்லது தேக்கரண்டியால் நன்றாக கலக்கி கொள்ளலாம். இரண்டு பொருள்களும் சேர்ந்து நமக்கு மருந்து பொருளாக மாறிவிட்டன. மலச்சிக்கல் உடையவர்கள் மற்றும் கண் பார்வையில் குறைபாடு உடையவர்கள், கண் பார்வை நரம்புகள் பலம் இல்லாதவர்கள் இரவு வேளையில் உணவிற்கு பின்பாக அரை மணி நேரம் கழித்து இதிலிருந்து ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு மலச்சிக்கல் முழுமையாக நீங்கிவிடும். கண் பார்வையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி விழி நோய் எதுவும் அவர்களை தாக்காது. மேலும் டெம்போரல் நர்வ் என்று சொல்லக்கூடிய
இந்த 7 வகையான நரம்புகளும் பலப்பட்டு பார்வையில் பரிபூரண ஒரு ஒளி வீசக்கூடிய தன்மை ஏற்படும், உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும். அற்புதமான இந்த மருத்துவம் மிக சிறந்த ஒரு கற்ப மருந்தாக போற்றப்படுகின்றது. அன்பான நேயர்களே, எளிமையாக கிடைக்கக்கூடிய பாதாம் பருப்புகளை கொண்டு நாமே இந்த மருத்துவத்தை வீட்டில் செய்யலாம். நோய் உடையவர்களுக்கும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்த கூறலாம்.